Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்துட்டு லைனிங் இல்லாத டாப் வந்து கட் பண்ண போறோம். சோ இந்த டாப்போட அளவுகள் பாத்தீங்க அப்படின்னா பழைய அளவு டாப்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அது போய் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரே வீடியோல எல்லாத்தையும் காட்டுனா ரொம்ப டைம் ஆகும். சும்மாவே நம்ம நிறைய நேரம் பேசுவோம். அப்புறம் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல ஏகப்பட்ட நேரம் ஆகி போயிரு. அதனால அதை நான் தனியா போட்டிருக்கேன். நீங்க அதுல போய் எப்படி அளவுகள் எடுக்கணும், என்னென்ன அளவுகள் முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நான் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும், ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ இது வந்து எவ்வளவு பாடி சுற்றளவு அப்படின்னா பாடியோட அளவு வந்து 20 இன்ச் இருந்துச்சு. இது டைரக்டா எடுத்திருந்தோம்னா எத்தனை இன்ச் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இது வந்து அளவு டாப்ல இருந்து எடுத்ததுனால இதுல வந்து 20 இன்ச் பாடி இருந்தது. சரிங்களா? நீங்க மொத்த அளவுன்னு பாத்தீங்கன்னா 40ன்னு காட்டும். பட் ஆனா நம்ம டைரக்டா பாடியில பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது கொஞ்சம் சேர்த்தி எல்லாம் வைப்போம் இல்லையா, அதனால கம்மியா தான் இருக்கும். பட் இந்த டாப்ல பழைய அளவுல இருந்து 20 இன்ச் பாடி சுற்றளவு இருந்துச்சு. அவ்வளவுதான். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து வித்தவுட் லைனிங். ஸோ லைனிங்ல தனியாக கட் பண்ண போறதில்ல. இது டாப்பே தான். இது வந்து யூனிஃபார்முக்கு நம்ம வெட்டுறோம். சரியா? அளவுகள் வந்து நான் நேற்றுக்கு வீடியோ இது பண்ணனே அப்பவே வந்துட்டு அளவுகள் எடுத்துட்டேன். சோ பாருங்க, பேப்பர்ல எழுதி வச்சுட்டேன். இந்த அளவை வச்சுதான் இப்ப வந்துட்டு நான் மார்க் பண்ண போறேன். ஓகே, இப்ப வந்துட்டு சீக்கிரமா நம்ம மார்க் பண்ண போயிடலாமா? இது பாத்தீங்கன்னா நல்ல அகலமான பீஸுங்க. சோ அதனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பாருங்க, 4 மடிப்பு இருக்கு. சரிங்களா? அதனால எனக்கு அகலம் ஜாஸ்தியா இருந்ததுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்க டாப்புக்கு நார்மலா நம்ம எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மினிமம் வந்துட்டு 2 மீட்டர் வேணும். 2 to 2.5 வரைக்கும் வேணும். நீங்க கைக்கு லைனிங் வைக்க வேண்டாம் அப்படின்னா 2 போதும். இல்ல கைக்கு லைனிங் வேணும் அப்படின்னா 2.5 வேணும். அது 3/4 வச்சாதான். சின்ன கை வைக்கிறீங்க, 6 இன்ச் 7 இன்ச்சுக்கெல்லாம் வைக்கிறீங்கன்னா அதுக்குமே 2 போதும். சைட்ல வரதுக்கே பண்ணிக்கலாம். பட் எல்போலாம் வச்சீங்கன்னா கொஞ்சம் பத்தாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கிளாத் எடுத்துக்கோங்க. சோ அப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கிளாத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீல வாக்குல 2ஆ மடிக்கணும். இப்ப 2 மீட்டர் எடுக்கிறீங்கன்னா 2 மீட்டரையும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா குறுக்குல வந்துட்டு மடிச்சுக்கணும். அதாவது 2 மீட்டர் 1 மீட்டரா மடிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி மடிச்சு போடணும். இந்த பீஸ் வந்து நல்லா அகல பீஸ். அதனால நாங்க வந்துட்டு அப்படியே 4ஆ ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ அதனால உங்களுக்கு அப்படி இருக்குன்னு கீழே கிளாத் தொங்குது. சோ நான் நகர்த்திக்கிறேன், உங்களுக்கு மார்க் பண்றப்ப நகர்த்தி காட்டுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆகுது, எங்களுக்கு தைக்கிறதுக்கு டைம் ஆச்சு. அதனால மார்க் பண்றதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே எப்படி சொல்லியிருப்பேன், நம்ம வெறும் கரெக்டா 2 மீட்டர் மெட்டீரியலா இருந்தா மடிச்சு போட்டிருப்போம்ல, கீழே அந்த மடிப்பு பக்கம், சாரி இப்படி கரெக்ட் பக்கம் இருக்குல்ல, இங்கிருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் மடிப்பு பக்கத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நாங்க 4ஆ ஃபோல்ட் பண்ணிருக்கிறதுனால நான் மேல இருந்துதான் அளவு வந்துட்டு உயர வைக்க போறேன். சரிங்களா? அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி துணியை நகர்த்திக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க, நான் மார்க் பண்றேங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் நல்ல ஓரளவுக்கு நகர்த்தி வச்சிருக்கேன். சோ இங்க இருந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு உயரங்க வச்சு போறேன். ஏன்னா கைக்கு வந்து நாங்க இந்த பக்கம் தான் கிளாத் எடுத்துக்கணும், இங்க பத்தாது. சோ அதனால நான் வந்து இங்க இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற உயரத்துக்கு. சோ டாப்போட உயரம் வந்துட்டு 38 இன்ச்சு. சோ தைக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு 1.5 இன்ச்சு சேர்த்திக்கணும். சோ மேல ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச்சும், இங்க கீழே வந்துட்டு 1 இன்ச்சு தான் மடிப்பாங்க. சோ 1.5 இன்ச்சு சேர்த்திக்கணும். 38 அப்படின்னா நான் வந்துட்டு நான் 40ஆ வச்சுக்கிறேன். அண்ணன் வந்து கொஞ்சம் இன்னொரு சேர்த்தி மடிச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். சோ அதனால இப்ப நான் 40 இன்ச்சு உயர வைக்கிறேங்க. இங்க 4 துணி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எனக்கு கரெக்டா தான் இருக்கு. அதனால நான் மேல இருந்து அப்படியே வச்சுக்கிறேன். மேல டேப் வச்சுட்டு 40 எங்க வருதோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். வெள்ளை கலர் துணி கொஞ்சம் சாக் பீஸ் பார்த்து அண்ணா போட சொன்னாங்க. ஏன்னா வெளியில அசிங்கமா தெரியக்கூடாது இல்லையா, அதனால கொஞ்சம் பார்த்து டார்க் இல்லாம போடு அப்படின்னாரு. அதனால ஓரளவுக்கு டார்க்னஸ் இருக்காதுங்க சாக் பீஸ்ல. ஓகே, 40 இன்ச்சுக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இங்க வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவு மார்க் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கழுத்தை மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா கழுத்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாடிக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் ஒண்ணுதான். நான் இன்னைக்கு வந்துட்டு கழுத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சோ கழுத்து அகலம் வந்துட்டு 5.5 இன்ச். இது எல்லாமே பழைய அளவு டாப்ல இருந்து எடுத்தது. சோ இது எதையுமே நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுல என்ன அளவுகள் இருந்ததோ அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி அடிச்சிடணும். ஓகேவா? கண்டிப்பா எதையும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. சோ கழுத்தோட அகலம் வந்துட்டு 5.5 இன்ச்சு சொல்லியிருந்தேன். 5.5 அப்படின்னா 2.25. சோ தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம 2.5 இன்ச்சு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். கழுத்தோட உயரம் வந்துட்டு முன்கழுத்து வந்துட்டு 5.25. சோ தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்தி நம்ம 6 இன்ச்சு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். எப்பவும் போலதான் கழுத்து அகலம் மார்க் பண்றப்ப 4 இன்ச்சு கம்மி பண்ணணும். உயரம் மார்க் பண்றப்ப 4 இன்ச்சு அதிகமா வைக்கணும். நான் ஆக்சுவலா அண்ணனை தான் இது வந்து மார்க் பண்ண சொன்னேன். நீங்களே சொல்லுங்க அப்படின்னா, ஐயோ என்னாலலாம் உன்னாமா சொல்ல தெரியாது சாமி, நான்லாம் அந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்ட்டாரு. ஓகே, ஷோல்டர் வந்துட்டு 3 இன்ச்சு, தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்தி நம்ம 3.25 இன்ச்சு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம்.
3/4 இன்ச் தையலுக்கு அப்படிங்கிறது எல்லா பாடி எதுவா இருந்தாலும் அதுதான் 3/4 இன்ச் தான். சரிங்களா? இது வந்து சும்மா நான் இந்த தடவை இப்படி கழுத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ற அவ்வளவுதான். நீங்க எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. இப்பெல்லாம் நான் இதுல எழுத மாட்டேன், சரியா? வெளியில தெரியக்கூடாது, அதனால எழுத மாட்டேன் எந்த அளவுகளுமே. பாடி சுற்றளவு வந்துட்டு 20 இன்ச்சு. ஸோ அதை அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும். 20 அப்படின்னா அதுல பாதி 10 இன்ச்சு. சரிங்களா? பாருங்க 10 இன்ச்சு இந்த இடத்துல டேப் வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பனோட ஒயரம் அடுத்தது கண்டிப்பா மார்க் பண்ணணும். ஓப்பனோட ஒயரம் 22, தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்தி நம்ம 22.5 இன்ச்சு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓப்பன் கிட்ட கண்டிப்பா தைக்கிறதுக்கு, ஏன்னா மேல ஷோல்டர் ஜாயின் பண்றப்ப கிளாத் மேல போயிடும் இல்லையா, அதனால தைக்கிறதுக்கு கண்டிப்பா விடணும். ஸோ 22.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் கண்டிப்பா கோடு போட்டுக்கணும். அதே கோடு போட்டாதான் வந்துட்டு கொஞ்சம் வளைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அளவுக்கு ஓப்பனோட அகலம் மார்க் பண்றதுக்கு. அதுக்காக ஸோ ஓப்பனோட அகலம் வந்து எவ்வளவு இருக்கு? 22.25 இருக்கு. சரிங்களா? இது வந்து மிக்சிங் தான், பியூர் காட்டன் கிடையாது, கண்டிப்பா சுருங்காது. அதனால நான் அதுல இருக்கிற அளவுகளை அப்படியே வச்சுக்கிறேன். சப்போஸ் பியூர் காட்டன் நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா 22.25 இருக்கு, அது வந்து 23 கூட நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது வந்து இதுல இருக்கிறத அப்படியே பண்ண சொன்னா நான் அதனால அதை அப்படியே மார்க் பண்றேன். ஸோ அதுல 22.25 அப்படின்னா அதுல பாதி அப்படின்னா 23 அப்படின்னா 11.5 இன்ச்சு வரும். 11 23. ஸோ ஒரு புள்ளி கம்மி பண்றோம் அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு வந்துட்டு 22.25 வந்துடும். நீங்க வேணும்னா அந்த 1/4 இன்ச்சு சேர்த்து கூட மார்க் பண்ணுங்க, ஒன்றும் இல்லை. அது ஒரு பக்கம் கால்னா 2 பக்கம் வரப்ப 1/2 இன்ச்சு வந்துருமா, அப்போ கொஞ்சம் தொலைன்னு ஆயிரும். அதனால நான் வேண்டான்னு அப்படியே மார்க் பண்றேன். ஓகே, இப்போ வந்து ஷோல்டர் சாரி ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிடலாம். ஆம்கோல் வந்து 9 இன்ச்சு. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டா உயரத்துல இருந்துட்டு 6 இன்ச்சு வைப்பாங்க. ஸோ 5.5 6, அது எப்படி சொல்றது, அது பாடி பொறுத்து. நான் 6 இன்ச்சு பாருங்க உயரம் வைக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கிட்டு வேணா நம்ம வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6 இன்ச்சு வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எப்பவும் போல பாருங்க, கீழே அந்த கார்னருக்கு பாருங்க, அங்கிருந்து 1 இன்ச்சு தான் விடுறேன். ஸோ 1 இன்ச்சு விட்டுட்டு செக் பண்ணிக்கலாம் 9 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டா வருமா, 8.25 இருக்கு நம்மள வருமானே. மேல 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு சும்மா அப்ராக்சிமேட்டா நம்ம செக் பண்ணலாம். எனக்கு வந்து 8.25 தான் வருது. என்ன நான் வந்து வளைச்சாலும் எனக்கு 8.5 தான் வரும். ஆனா 8.25 எனக்கு வேணுமா, அப்ப கொஞ்சமா மட்டும் நான் கீழே இறக்கிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் கீழே இறக்கிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இப்ப வந்து வளைச்சுக்கலாம். ஓகே, பாருங்க வளைச்சிட்டேன். இப்ப இன்னொருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன். மேல 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அப்படியே எங்கெல்லாம் நான் வளைச்சனோ அங்கெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். 8.1 இருக்குங்க, ஒரு புள்ளி தான் வித்தியாசம் இருக்கு. அது நம்ம சொன்னல வெட்டுறப்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாடிக்கிட்டே கரெக்டாக அந்த 20 இன்ச்சு கிட்ட நமக்கு அப்படி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கு பாருங்க. இந்த ஆம்கோல் மட்டும் உங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க, அதாவது சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹைட்டை முன்ன பின்ன வச்சுக்கணும். இப்போ இது ஒயர் எவ்வளவு தெரியுமா இருக்கு? 6.25.1 இருக்கு. ஓகேங்களா? 6 வச்சிருந்தா மேபி கரெக்டா இருந்திருக்கலாம். இது 9 இன்ச்சுங்கிறதுனால அப்படி சிலருக்குலாம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மேலேயே உங்களுக்கு சரியா போயிருந்திருக்கும். இப்படிதான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு பாடி சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்ப ஷேப் எடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஒயரை செக் பண்ணிக்கலாம். நான் எப்ப என்ன சொன்னேன், ஷேப் எடுக்கிறது பாடியோட சுற்றளவு இருக்குல்ல அந்த இடத்துக்கும் ஓபன் கிட்ட ஒரு ஒயரை மார்க் பண்ணிருக்கோம்ல அதுக்கு இடையில இருக்கிற அளவு தாங்க நம்மளுக்கு வந்துட்டு ஷேப் எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு 16 இன்ச் இருக்கு. அப்ப 8 இன்ச்சு தான் நமக்கு வந்துட்டு ஷேப் எடுக்கிற அளவு. இப்ப இது நீங்க எப்படி சொல்றது, டாப் அப்படியே போட்டு மடிச்சு போட்டு மார்க் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இந்த ஹைட் எல்லாம் அவங்க மேபி அவங்களோட கட்டிங் மெத்தட்ல வேற மாதிரி வச்சிருப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி வருது. அதனால நீங்க குழப்பிக்க வேண்டாம். நாங்க எப்பவுமே இப்படி அளவுகளை தனியா எடுத்து எழுதிட்டு அதுல இருந்துதான் மார்க் பண்ணுவாங்க. அண்ணா எப்பவுமே அப்படி மடிச்செல்லாம் மார்க் பண்ணவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த மாதிரி கூட மடிச்சு போட்டு பண்ணுங்க, அது உங்க விருப்பம் தான். பட் நாங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்றது இல்லை. ஸோ இப்போ ஷேப் எடுக்கிற இடத்துல எவ்வளோ அப்படின்னா 18 இன்ச்சு. 18 அப்படின்னா 9.25 வரும். ஸோ 9.25 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க எல்லாமே நான் எடுத்த அளவு, அதனால தான் நீங்க பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமா பாட்டமோட அளவு மார்க் பண்ணிடலாம். பாட்டம் வந்துட்டு 24. ஸோ 24ல பாதி அப்படின்னா 12 இன்ச்சு. ஸோ 12 இன்ச்சு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்க அகலம் எல்லாமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு ஷேப் எடுக்கிறோம். ஷேப் எடுக்கிறதுக்கு பெண்ட் ஸ்கேல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். பாருங்க ஷேப்புக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆம்கோலோட ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, பாடியோட சுற்றளவு அங்கிருந்து இந்த ஷேப் எடுக்கிற வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேல் வச்சு, அதாவது ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வச்சே வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா கீழே மட்டும் நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த இடுப்பு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன் கிட்ட ஷேப் எடுக்கணும். பாருங்க நம்ம இது வந்து பழைய அளவுலேருந்து எடுத்ததுனால அதுல என்ன அளவு இருந்துச்சோ அதே தான். அதுக்கு மேல எக்ஸ்ட்ராலாம் நம்ம எக்கார்ந்து கொண்டு விடக்கூடாது, சரியா? ஸோ அதனால என்ன அளவு நான் இங்க மார்க் பண்ணிருக்கணும் அது வரைக்கும் மட்டும் நான்
வளைச்சு விட்டுக்கிறேன். இருங்க, கோடு கொஞ்சம் பத்தல, தள்ளி கொடுக்கணும். இப்போ என்ன பண்றேன்னா ஷேப் எடுக்கிறதுக்கு பாருங்க, இந்த ஸ்கேலோட அகலப்பகுதி இருக்குல்ல, இதை வந்து மேலே பாடி சுற்றளவு கிட்ட வச்சுட்டு இந்த ஷேப் எடுக்கிற வரைக்கும் ஸ்கேல் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல அப்படியே கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு அந்த ஸ்கேலை அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி போட்ட அது ஒருவேளை மேபி நல்ல வயிறு பெருசா, தொப்பை பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேலை இப்படி திருப்பி போடுற மாதிரி இருக்கும். நார்மலா வயிறு இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க இந்த பெண்டு சைடு இருக்குது பாருங்க, அந்த பக்கமே நீங்க பண்ணிக்கலாம். சரியா? இவங்களுக்கு வந்து நான் இதுல என்ன இருக்கோ அப்படியே, அதாவது பெண்டு ஸ்கேல் பக்கமே வந்து வச்சு கோடு போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ரொம்ப தொப்பை இருந்தா தான் இந்த இடமும் பெருசா இருக்குல்ல வயிற்றுக்கிட்ட, அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸ் விடணும். பட் இது போதும், இதுவே வந்து கரெக்டா இருக்கும். இங்க ஷேப் எடுத்துட்டோம். கீழே பாத்தீங்க அப்படின்னா கீழே இருந்துட்டு இந்த ஸ்கேலோட சின்ன அகலம் இருக்கு பாருங்க, இதை கீழே வச்சுக்கோங்க. நீங்க எந்த இடத்துல அகலம் மார்க் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல ஸ்கேல் வச்சுக்கிட்டு இங்க வந்துட்டு நீங்க ஓபன் கிட்ட எங்க விட்டுருக்கீங்களோ அது வரைக்கும் அப்படி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இது கண்டிப்பா இந்த இடத்த நீங்க ஸ்கேல் வச்சுதான் கோடு போடணும். இல்லாட்டினா கொஞ்சம் கோணையா போயிட்டா கூட அதுக்கப்புறம் அவங்க மடிச்சடிக்கிறப்ப கிராஸ் அடிச்சிடும். அதனால கண்டிப்பா நீங்க இங்க போடுங்க. பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா கோடு வருதா? ஸோ தையல் வந்து நீட்டா வரும். ஓகே, இப்போ வந்துட்டு எல்லா அளவுகளுமே நான் மார்க் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும் இல்லைங்களா, அது விட்டுக்கலாம். நீங்க வேணா டேப் வச்சு கூட மார்க் பண்ணி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கேலோட அந்த அகல பகுதி இருக்கு பாருங்க, இதை வந்துட்டு மேல பாடி சுற்றளவு கிட்ட வச்சுக்கோங்க. அது அப்படியே நீங்க வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணிருக்கோமோ அதற்கு பாருங்க, நான் ஷேப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கிறேன். அப்படியே அந்த ஸ்கேலை திருப்பி இந்த பக்கம் நம்ம ஓபன் கிட்ட ஒரு அளவு விட்டுருக்கோம் பாருங்க, இது வரைக்கும் அப்படியே கோடு போட்டுக்கலாம். ஸோ இங்க வந்து ஷேப் வரைக்கும் அப்படி போட்டுட்டோமா, ஆனா கீழே உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னா இங்க பாருங்க அகலமா இருக்குது இல்லை, அப்புறம் இங்க கம்மியா இருக்குது இல்லை, தப்பா போயிடும். இது வந்து 1 இன்ச் அகலம் தான் இங்க இருக்கும். இங்க பாருங்க தான் தெரியும் பாருங்க, 1 இன்ச் அகலம் தான் இருக்கும். ஒரு புள்ளி இருக்கு. இங்க என்ன அகலம் இருக்கோ அதை அப்படிங்க வச்சிடலாம். ஏன்னா இங்க மடிச்சடிக்கணும். கொஞ்சம் நீங்க அகலத்தை முன்ன பின்ன வச்சிட்டீங்கன்னா திருகிட்டு இருக்கும், நல்லா இருக்காது. அதனால நான் அந்த ஓபன் கிட்ட என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே இங்க மார்க் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நான் ஸ்கேல் வச்சு அப்படியே கோடு போட்டுக்கிறேன். ஸோ அவங்க மடிக்கிறப்ப கரெக்டா வந்துடும். சரியா? பாருங்க, ஒரே மாதிரி வருது பாருங்க, அதுக்காக தான் அப்படி பண்றது. நீங்க இங்கிருந்து போடுறப்பெல்லாம் இந்த ஸ்கேலை இப்படியே வச்சுக்கோங்க, இதுல என்ன இருக்கோ அப்படியே வச்சு பண்ணிக்கோங்க. பட் ஓப்பனை தாண்டி கீழே அந்த ஸ்லிட்டு மடிப்பமில்ல, அதுக்கு மட்டும் கரெக்டா இந்த இடத்துல என்ன அகலம் இருக்கோ அதே அகலத்தை கீழே கொண்டு போய்க்கோங்க. அதுதான் வந்துட்டு நீட்டா வரும், ஸ்டிச்சிங் நீட்டா வரும். பாருங்க, இப்போ வந்து டோட்டலா எல்லா அளவுகளுமே நான் மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். பழைய அளவுல இருந்து எப்படி எடுத்து எப்படி மார்க் பண்றது, ஏதாவது ஆட் பண்ணுனா கழிச்சு நான் ஒண்ணுமே பண்ணல, அதுல இருந்ததை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ வந்து இதை ஃபர்ஸ்ட் வெட்டிடலாமா? உங்களுக்கு வந்து நார்மல் டாப் அப்படின்னா அகலம் இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த பக்கம் அகல துணி இருக்கும். நம்ம எப்படி சொல்றது, டாப் வந்து எங்களுக்கு பெருசா இருந்ததுனால நாங்கள் இந்த மாதிரி போட்டுட்டோம், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா நானே மோஸ்ட்லி வந்துட்டு டாப் எல்லாம் கட் பண்ணவே மாட்டேன். அண்ணா தான் எப்பவுமே பண்ணுவாங்க. நான் எப்போ தான் கட் பண்ணுவேன். எனக்கு அண்ணா ஏதாவது ரொம்ப பிஸியா இருக்காங்க, தைக்கிறது நிறைய இருக்கு, நான் மட்டும்தான் கட் பண்ணுவேன். இல்லாட்டினா அண்ணாவே பண்ணிப்பாங்க. அதனால மேபி நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா எப்படி சொல்றது, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றேனா இல்ல இவ்வளோ இது தேவையா அப்படிலாம் எனக்கு தெரியல. பட் நான் என்ன பண்றேன்னா அதை அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மேபி அது உங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்ல ரொம்ப அதிகமா சொல்றேன்னா நீங்க தான் சொல்லணும். நமக்கு வந்து ஒரு புள்ளி இங்க கம்மியா இருந்துச்சுல்ல, அதனால கொஞ்சம் லைட்டா கீழே தள்ளி வெட்டியிருக்கேன். சரியா? அவ்வளவுதான். பாருங்க, வெட்டியாச்சு. அடுத்தது வந்துட்டு அர்க்கட் பண்ணிடலாம். பாடி சுற்றளவு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். எனக்கு பெரிய ரிஸ்கே வந்துட்டு இந்த அர்க்கட் பண்றது. ஏன்னா துணி இந்த மாதிரி இருக்கா, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கணும். அப்புறம் ஓபன் கிட்ட கண்டிப்பா அர்க்கட் பண்ணிக்கணும். ஓபன் கிட்ட பண்றது ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் கழுத்து வந்து நம்ம வெட்ட மாட்டோம், எப்பவுமே அண்ணா தைக்கிறப்பதான் வெட்டிப்பாங்க. அதனால கழுத்தோட அகலத்துக்கிட்ட ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். இதை நீங்க லைனிங்ல வெட்டினீங்கனாலும் சரி, வெறும் டாப் வெட்டிங்கனாலும் சரி, இந்த அர்க்கத்தெல்லாம் ஒரே மாதிரி தான். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது ஓட்டை போட்டுடலாம். சரியா? ஏன்னா 4 துணிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால ஓட்டை போடணும். நீங்க அங்கங்க போடுங்க, ரொம்ப பக்கமா போடணும்னு அவசியம் இல்லை. துணி நல்லா திக்கா இருக்குங்க. ஐயோம்மா, ஓட்டையே போட முடியல, ஊசியே ஏற மாட்டேங்குது. சப்போஸ் ஓட்டை போடாமட்டா நீங்க தைக்கிறப்ப திரும்ப டேப்பு வச்சு அளந்து தைக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் அளந்து தைக்க முடியாது இல்ல, அதனாலதான் நம்ம ஓட்டை போட்டுக்கிறது. பாருங்க, ஓப்பன் வரைக்கும் ஓட்டை போட்டா போதுங்க, அதுக்கு மேல கண்டிப்பா தேவையில்லை. ஏன்னா அது அப்படியே 2ஆ தான் மடிச்சு போறோம், 1 இன்ச் இருக்குன்னு நமக்கும் தெரியும். அதனால கண்டிப்பா அதுக்கு மேல விட வேண்டாம், ஓட்டை போட வேண்டாம். அவ்வளவு ஓட்டை போட்டு நீங்க வேணும்னா அந்த ஓட்டைக்கு அங்கங்க டாட் போட்டுக்கோங்க. இப்ப நான் போடல, ஏன்னா இது இப்பவே தைக்க போறாங்க, அதனால நான் போடல. அது தெரியும், ஓப்பன் சரி ஓட்டை தெரியும், அதனால போடல. ஓகே, அடுத்தது வந்துட்டு பின்னாடி பக்கம் வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த டாட்டுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப ஈஸி தான் மார்க் பண்றது. நீங்க அதை துணி வந்து 2ஆ மடிக்கணும். மடிக்கிறப்ப இந்த ஷேப் எடுத்திருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல தான் 2ஆ மடிக்கணும். இங்கேயும்
பாடி சுற்றளவையோ இந்த ஓப்பன் கிட்ட இருக்கிற அளவையும் நீங்க பார்க்கவே கூடாது சரியா. இந்த ஷேப் தான் நம்மளுக்கு கணக்கு. பாருங்க துணி அப்படியே வந்துட்டு 2ஆ ஃபோல்ட் பண்றேன். ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டா அந்த ஷேப் எடுத்த இடத்துல துணி 2ஆ இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறேன். பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு நீவி விட்டுருங்க. கொஞ்சம் கீழே வரைக்கும் நல்லா நீவிக்கோங்க. ஏன்னா காட்டனா இருந்து நல்லா மடிப்பு தெரியல அப்படின்னு மடிப்பு தெரியாது. நல்லா நீவிக்கோங்க. ஸோ நீவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் மேலேயே தான் மார்க் பண்ணுவேன், அடியில் போக மாட்டேன். இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து ஷோல்டர்ல இருந்துட்டு 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு டாட் மாதிரி மட்டும் வச்சுக்கிறேன், ரொம்ப டார்க்காக தெரியக்கூடாதுங்கிறதுனால. ஸோ 10 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்டாக அளவுங்க. 8 இன்ச்சு வந்து ஸ்டாண்டர்டாக அளவு. சப்போஸ் சிலருக்கெல்லாம் வந்துட்டு ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கணும் சரியா. 8ல இருந்து ஒரு 9 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டான அளவு. அது உங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சிலதெல்லாம் 8 தான் வரும், சிலதெல்லாம் 10 வரைக்கும் வரும். ஏன்னா அவங்க நல்லா ஹைட்டாக இருந்தாங்க. இந்த பொண்ணு ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பாருங்க நான் 10 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணிடணும் அந்த இடத்துல டேப்பு வச்சுட்டு இந்த இடத்துல 10 இன்ச்சு கிட்ட நான் பண்றேன் சரியா. இப்போ இதுக்கும் அந்த ஓப்பனுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு 2.25 இருக்குது, 2.25 to 2.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான் வரும். 2.5 இன்ச்சு வரைக்கும் தான் இந்த டாட்டுக்கும் ஓப்பனோட உயரமும் இருக்கும். ஏன்னா ரொம்ப இறக்கமால யாரும் போட மாட்டாங்க. இதுதான் அவங்க வந்து கரெக்டான அளவா இருக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்றது செஸ்ட் கிட்ட ஸ்டார்ட் பண்ணணுங்க, அதுதான் கணக்கு. அது அவங்க ஹைட்டை பொறுத்து அந்த உயரமும் வித்தியாசம் வரும். இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் கேப் அப்படிதான் மினிமம் 8ல இருந்து 10 வரைக்கும் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவ்வளோ ஹைட்டு மேபி இருக்க மாட்டாங்க. மேபி ஹைட்டா இருந்தாங்கன்னா சேர்த்து வைங்க. அப்புறம் ஓப்பனோட உயரத்துல இருந்து இந்த முடியிற இடம் மினிமம் ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேல கண்டிப்பா போகாது. ஸோ இந்த டாட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ இந்த டாட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கும் வந்துட்டு ஓட்டை போட்டுடலாம். ஓகே, இதுக்கும் ஓட்டை போட்டுக்கிட்டேன். அப்புறம் அண்ணா வந்து தைக்கிறப்ப பார்த்து வச்சுப்பாங்க. ஓகே, தைக்கிறப்ப அந்த டாட் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு நான் காட்டுறேன் சரிங்களா. இவங்களுக்கு வந்து டாட் கொஞ்சம் பெருசா பிடிக்கணும். அவங்க பர்டிகுலராக டாப்பை போட்டு கட்டிகிட்டே போனாங்க. பின்னாடி ரொம்ப இன்னும் கொஞ்சம் சுருக்கு இருந்துச்சு. அதனால நார்மலாக பிடிக்கிறதோட கொஞ்சம் சேர்த்து பிடிக்கணும். அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு தைக்கிறப்ப காட்டுறேன் சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்க டாப்போட எல்லா அளவுகளும் மார்க் பண்ணியாச்சு. ஓட்டை போடுறதுல இருந்து அந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்றது எல்லாமே பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. வித்தவுட் லைனிங்லேயும் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கை மார்க் பண்ணலாம். ஸோ கை மார்க் பண்ணுறேங்க. கை மார்க் பண்ணிட்டு பாருங்க கீழே வந்துட்டு மடிச்சடிக்கணும். இது வந்து லைனிங்ல அட்டாச் பண்ண முடியாது இல்லை, அதனால மடிச்சடிக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் அளவு விட்டுக்கலாம். நீங்க டேப்ல வைக்கிறீங்கன்னா 1 இன்ச் கூட விடுங்க போதும், அதுக்கு மேல பெருசா தேவைப்படாது. நான் எப்பயும் போல ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் விட்டுக்கிறேன். கை நீளம் வந்துட்டு 15.5 இன்ச்சு, தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து 16 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 3/4 ஸ்லீவ். ஸோ நீங்க எப்படி கை உயர வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 16 கச்சை பகுதி கம்மி பண்றது பாருங்க, நான் 3.5 இன்ச்சு கம்மி பண்றேன். ஏன்னா 3/4 கண்டிப்பா 3.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். கை சுற்றளவு வந்துட்டு 6 இன்ச்சுங்க. இது வந்து ஒரு பக்கம் தான். நம்ம கையில அளவு எடுக்கிறப்ப அளவு இதுல இருந்து எடுக்கிறப்ப ஒரு பக்கம் தான் எடுப்போம், அதனால அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். ஸோ 6 இன்ச்சு சுற்றளவு, நான் 6 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ மொத்தம் 12 வந்துடும். ஆம்கோல் வந்துட்டு 9 இன்ச்சு. கையில எல்லாம் பாருங்க அதே 9 இன்ச்சு தான் கண்டிப்பா வைக்கணும். பாடியில மட்டும்தான் 4 இன்ச்சு கம்மியா இருக்கணும். தைக்கிறப்ப அது வந்து கரெக்டா வந்துடும். 9 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஆம்கோல் சுற்றளவையும் கீழே கை சுற்றளவையும் கோடு போட்டுக்கலாம். இந்த ஸ்கேல் 10ல, அதனால பெரிய ஸ்கேல் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு வந்துட்டு 1.5 இன்ச்சுல இருந்து 2 இன்ச்சு வரை கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அது வந்து விட்டுக்கலாம். நான் டேப்பு வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கேல் சின்ன ஸ்கேல் 10 இல்லையா, அதனால நான் டேப்பு வச்சுக்கிறேன். நான் 1.5 இன்ச்சு விடுறேங்க, 2 கூட இல்லை, போதும், 1.5 போதும். ஏன்னா கையில எல்லாம் அவ்வளோலாம் டைட்டா போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால நான் 1.5 இன்ச்சு மட்டும் அகல விட்டுருக்கேன். கை வளைக்கலாங்க. கை வளைக்கிறதுக்கு பாருங்க சென்டர்ல இருந்து 2 இன்ச்சு தான் விடுறேன். 2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே வந்துட்டு கை வளைச்சுக்கிறோம். ஓகே, இது ரொம்ப அழுத்த வேண்டாம், நான் வெட்டுறப்ப வெட்டிக்கிறேன். நாங்கள் வந்து கை குடைய மாட்டேங்க. எக்காரத்துக்கு வந்து டாப்புக்கெல்லாம் வந்துட்டு கை குடையறது இல்லை, அப்படியே தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதனால ஜஸ்ட் அப்படியே வெட்டி எடுத்தா போதும். 3/4 அப்படிங்கிறதுனால 2 இடத்துல அளவு செக் பண்ணிக்கணும் ஷேப்புக்காக அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்க 10 இன்ச்சு கிட்ட இன்னொரு அளவு எடுத்திருக்கேங்க. அப்போ இங்கே 10.5 கிட்ட செக் பண்ணிக்கணும். ஏன்னா தையலுக்கு துணி இருக்கும்ல, அதனால 10.5 கிட்ட செக் பண்ணணும். 10.5 கிட்ட வந்து 7 இன்ச்சு. ஸோ 7 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து அதில் என்ன இருக்கோ அப்படியே வைக்கிறேன். ஏன்னா அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா விடணுங்கிறது இல்லை. பாருங்க 7க்கு இங்கே கரெக்டாக அப்படியே தான் இருக்குது, அதனால இங்கே எதுவும் நம்ம ஷேப் எடுக்க வேண்டாம். 5.5 கிட்ட ஒரு அளவு எடுத்திருக்கேன். ஸோ 5.5 அப்படின்னா 6 இன்ச்சு. ஸோ 6 இன்ச்சு கிட்ட ஏன்னா சிலருக்கெல்லாம் ஆம்கோலை தாண்டி வரப்ப நான் சொல்லியிருக்கேன் கை அப்படியே ஒரே ஷேப்பாக வரும், அப்போ அந்த அடிக்கை லூஸ் இருக்குங்க, அதை செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். 10 இன்ச்சு கிட்ட பாருங்க அதே அளவு தான் இருக்கு. 5.5 கிட்ட எவ்வளோன்னு பார்க்கலாம், 7.75 இருக்கு.
ஸோ அதே 7.25 தான் வைக்கிறேன். அந்த பாப்பாக்கு வந்து மைல்டு அந்த இடத்துல லூஸ் இருந்துச்சு, அந்த ஷேப் எடுக்கிற இடத்துல. சரி எப்படி சொல்றது, ஷேப் எடுக்கிற இடத்துல இல்லை, சின்ன அந்த அடிக்கை கிட்ட குட்டியா, சரிங்களா? ஸோ சுருக்கு இருந்துச்சு. அது 7.25க்கும் பாருங்க இங்கே கரெக்டாக தான் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இதை ஷேப் எடுக்கவே இல்லை, ஏன்னா அந்த டாப்ல அப்படி இல்லை, அப்படியே தான் தைச்சிருந்தாங்க. அதனால ஒருவேளை நம்ம கொஞ்சம் ஷேப் எடுத்து அதுக்கு இது பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் போட முடியாது. அது அவளுக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு, நல்லா இருந்தது. பின்னாடி டாட் மட்டும்தான் சேர்த்து பிடிக்க சொல்லியிருந்தா, மற்றபடி வந்து அளவுகள் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதனால இதில் இருக்கிறத நான் அப்படியே வெட்டிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு வெட்டி எடுத்துடலாம். இவங்க வந்து ஆம்கோல் வந்து கொஞ்சம் லூஸ் கேட்டிருந்தாங்க, 1/4 இன்ச் மட்டும். அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் 1/4 இன்ச் சேர்த்து வச்சிருக்கேன். மற்றபடி அதே அளவு தான், அதெல்லாம் வேற எதுவும் இல்லை. ஷேப் எடுக்கல, அவங்களுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. அதனால நான் ஷேப் எல்லாம் எதுவுமே எடுக்கல. ஓகே, வெட்டியாச்சு. இப்போ வந்துட்டு சென்டர்ல ஒரு அர்கட் பண்ணிக்கிறோம், ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்கட் பண்ணிக்கிறோம். கீழே வந்துட்டு மடிச்சடிக்கிற இடத்துல நான் ஒன்று பண்ணிப்பேன். ஓகே, அவ்வளோதான். கையை வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஷேப் எடுக்க போறதில்ல. ஸோ அதனால இதில் இருக்கிற அளவுகளை நம்ம அப்படியே விட்டுற போறோம். ஸோ நீங்க வந்து ஒருவேளை கை குடஞ்சி எடுப்பீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க, அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு அது பர்ஃபெக்டா இருந்ததுன்னா அப்படியே பண்ணிக்கோங்க. பட் நாங்க வந்துட்டு கை எப்பவுமே குடைய மாட்டோம் டாப்புக்கு. ஓகேங்க, கண்டிப்பா வந்துட்டு இன்னைக்கு அளவு டாப் வச்சு அளவுகள் எடுத்து அதுல இருந்து தான் டாப் கட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.